ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக மழை பெஞ்சிருக்கு. ஸோ பார்க்கலாமா? கேரட் துருவிக்கலாம். உஜ்ஜு பாப்பா தக்காளி எடுத்துக்கிட்டா. தக்காளி எடுத்துக்கியா? தக்காளி நசுக்கி விட்டுருவா. ஸோ இப்போ நம்ம வந்து கேரட்லாம் பண்ணிட்டோம், சீவிட்டோம். இங்கே வச்சுக்கிட்டேன். சரி, நம்ம கேரட்டு திருவியாச்சு, பீட்ரூட் திருவியாச்சு. அம்மா, அந்த காலத்தில் பீட்ரூட் நேச்சுரலான லிப்ஸ்டிக்கு. ஆமாம், இந்த காலத்துலேயே போட்டுக்கலாமே. இந்த காலத்துலேயே போடலாம். ஏன்னா சில பேர் இந்த காலத்துலேயே போட்டுக்கலாமே நேச்சுரலாக. போடு நல்லாக்கா. நம்ம கடையில் வாங்குற லிப்ஸ்டிக்கோட டார்க்காக தெரியுது. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணால் கண்ணெல்லாம் எரியும். நீங்கள் ஃபோக் ஸ்பூனை வெங்காயத்துக்கு நடுவில் வச்சுட்டு அதை சைட்லேருந்து கட் பண்ணிங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணிடலாம். அப்படியா? ஃபோக் ஸ்பூனில் நான் கேரட் ஒரு இன்ச் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. வெங்காயத்தை அப்போ சாப்பிட அப்படி போடாதீங்க. போட்டு விட்டீங்களா? நான் ஒரு வீடியோ பார்த்தோமா, என்னன்னா ஒரு கப்பில் இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்களே, நீங்கள் ஆப்போசிட் இந்த சைடில் போடாமல் இந்த ஒரு கேப் வருதுல்ல, அந்த இடத்துல அது கப்புக்கு நேரம் போட்டிங்கன்னா கீழே உள்ளதாம போயிடும்ல. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாமா? உப்பை எவ்வளோ உப்பு கொடுத்தாங்க? கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிறைய ஸ்பூன் எல்லாம் ஃபுல்லாக போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இந்த ஸ்பூன் வச்சுக்கோ. 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். எடுத்துக்கோ. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, 1/2 ஸ்பூனே கொடு. இது எடுத்து மிளகாய் தூள் எங்க? மிளகாய் தூளா அங்கே இருக்கு, அந்த இதுக்கு பின்னாடி. நாங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆல்ரெடி வச்சுருக்கோம். இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இந்த மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் போடுறேன், 1 ஸ்பூன் எல்லாம் போடல. தட்டு முறுக்கு. நிப்பட்னா என்னது? தட்டு முறுக்கு. எங்க மேட்டூர்ல தட்டு முறுக்கு தான் ஸ்பெஷல். தள்ளுவண்டி கடையில தான், தள்ளுவண்டி கடையில தட்டு முறுக்கு விற்பாங்க. அதை வந்து நாங்களே செஞ்சு இது பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் எனக்கு கொடுங்க. குட்டி நவுந்துக்கோ. நெக்ஸ்ட் கம்ஸ் இந்த பொரி. பொரி போட்டு இதில் கொஞ்சம் தக்காளி சட்னி இருந்தது, சேர்த்துக்கலாம். மியா குட்டி கமெண்ட் இரு. மியா குட்டி நான் போய் கிச்சன் வச்சுட்டா. ஸ்நாக்ஸ் இஸ் ரெடி. ஆட் பண்ணவே இல்லை. எண்ணெய், லைட்டாக கோகனட் ஆயில். பேப்பர். சரி, எடுத்துட்டு போறோம். விட்ரா. அதுதான் நம்மளோட ஹோம்மேட் கடையில் கொடுக்குற மாதிரி நம்மளும் உள்ளார போட்டு வாங்க பொரி பாக்கெட்டு ஓப்பனு. ஓகே.